தம்பி கழுவு வேணுமா? தண்ணி എന്തൊക്കെ ഐറ്റംസ് നമുക്കുള്ളത്? നമുക്കുള്ളത് പോർക്ക്, ബീഫ്, മൊയില്, താറാവ്, കൂന്തൽ, ഞണ്ട്, ആട്ടുംതല മരുന്ന് വെപ്പാണ് നമ്മുടെ സ്പെഷ്യലാണ്. അതിന് കക്ക, ലിവർ, ബോട്ടി, കാടമുട്ട. അത് ടേസ്റ്റായിട്ട് നമ്മൾ ഇത് വേറൊന്നുമില്ല. നമ്മൾ മറ്റു സ്ഥലത്തൊക്കെ പുറമെന്ന് ആയുർവേദ കടയിൽ നിന്നൊക്കെ മേടിക്കും. யார் நீ? அண்ணா நான் ஊருக்கு புதுசுங்க. இங்கே துரையண்ணங்களுக்கு வர சொன்னாங்க. இது அண்ணனா? பேர் என்ன? அண்ணா மெய்யப்பனுங்க. ஆ அண்ணனாமா, ஐயானு கூப்பிடு. துரை கலம் தானே? நம்ம காலத்துக்கு முன்னாடி கலந்தான் கொண்டாய் விட்றவா. ஏய் என்ன வண்டியில் ஏற? நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி ஓடியா. துரை காலையிலே வந்துடுன்னு சொன்னா. ஐயா பஸ்ஸில் வர ஃபோன் தொலைஞ்சு போச்சுங்க. அடக்கு இருக்கா? ஏய் இதை காலம் எங்கேருந்து வந்திருக்கிற? ஐயா நீலங்கிரிங்க. சரி சரி, இதான் காலம். அது மாமன் தான் நான். நம்ம மாட்டு சாலை அங்கே இருக்குது, வெடிஞ்சதுமே அங்கே வந்துடு. சரிங்க சரி. ஐயா ஆ வா வா வா. 15 மாடு இருக்குது. சாணி அள்ளி போட்டு தவிட்டு கலந்து வச்சிரு. சரி. டெய்லியும் காலையில் சாயந்தரம் வந்துடு. சரி. நீ வராட்டி இங்கே அலாரம் அடிக்கு. கண்ட பக்கம்லாம் ஆயின்னு வைக்கக்கூடாது. மாதமான மளிகை ஜாமான் வீடு வந்து சேர்ந்துரு.
காட்டுக்குள்ளே இது பண்டிகை இது வந்துச்சுன்னா துரத்தி விடணும். மற்றதெல்லாம் துறைங்கிட்ட பேசிட்டு அப்படி இல்லை. யாருமா, என்ன வேணும்? நான் வெட்னரி டாக்டர். அப்படின்னா மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். பண்ணை எந்த பக்கம் இருக்குது, அங்கே போய் பாருங்கம்மா. ஏம்மா, முதலாளி சொல்லி விட்டு அப்படியா? ஆமாங்க. அப்படியா, சரி சரி, பாரு பாரு. என்னம்மா, அதில் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. மாட்டுக்கு வாய்ச்சப்பை வந்திருக்கு. அதனால் நான் இங்கே 2 நாள் இருந்து பார்க்குற மாதிரி வரும். இங்கே ஏதாச்சும் தங்குறதுக்கு ரூம் எதுவும் இருக்குங்களா? ரூமா? எங்கம்மா இந்த காட்டுக்குள்ளார? நான் 10-15 நாள் ஆச்சு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாட்டினா நான் இங்கே ஒரு 2 நாள் தங்கிக்கலாங்களா? இங்கேயா? இங்கே பாத்ரூம் இல்லையம்மா, எப்படிம்மா தங்குவ நீ? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். கடந்த 6 மாதமாக தெருவிளக்கு எரியாததால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இரவில் பெண்களிடம் வழிப்பறி செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தெருவிளக்குகள் பலமுறை புகார் அளித்தும் என்ன இருந்தாலும் கூச்சப்படாம கேளு, சரியா? நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பரவாயில்லையே, இந்த காட்டுலையும் கூட ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதையம்மா கேட்குற? காட்டு வேலைன்னு வர சொன்னாங்க. பஸ் விட்டுறனுக்கு அப்புறம் ஒரு ஆளையும் காணோம். நீங்கள் மாட்டு சிலைக்கு போனீங்கல்ல, அவர் தான் கொண்டு விட்டார். நம்ம ஊர் நீலகிரிமா. யார் என்னன்னு தெரியாமல் யாரை நம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க? வேறு வழி தெரியலம்மா. அங்கே நம்ம முதலாளி வேற படுத்த படிக்க கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் ஆஸ்பத்திரி செலவுன்னு கேட்டு நிற்க முடியாதுல்லம்மா. ஹாஸ்பிட்டல் செலவா? உங்களுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா? நமக்கெல்லாம் வியாதி வானு வராதுமா. சம்சாரம் மாசமாக இருக்காம்மா. 7வது மாதம் அவங்க அமௌண்ட் அனுப்பி விட்டுருக்குறேன். இந்த நேரம் பார்த்து கையில் 10 காசு இல்லை. அதான் காடா மேடம் கிடச்ச வேலையை பார்த்துட்டு போய்க்கலான்னு வந்துட்டேன். எல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் தானே. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாக போயிடும். அம்மா, கேட்க வந்துட்டேன், உன் பேர் என்னம்மா? இப்போயாவது கேட்கணும்னு தோணுச்சே. என் பேர் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி, எப்படி நாளைக்கு கிளம்பிடுவேன்? கொஞ்சம் ஃபோனை கொடுத்தீங்கன்னா என் சம்சாரத்துக்கு. கிருஷ்ணவேணி, என்ன பண்ண இந்த பொண்ணு? என் பேர்
நல்ல சிவம். திருப்பூர்லேருந்து வரேன்ப்பா. என் மகன் ஒரு மாதத்தில் துபாய் போகிறான். அனுப்பிவிட கையில் காசு இல்லை. என்னோட பத்திரம் துறைக்கிட்ட மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு லாயர் மூலியமாக எங்கே இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஐயோப்பா, ஆனால் இங்கே ஆள் இருக்குன்னு எதிர்பார்க்கலப்பா. நான் வந்து பார்த்தேன், இங்கே நீங்கள் 2 பேர் இருந்தீங்க. நீங்கள் 2 பேரும் இல்லாத நேரம் தான் எடுக்கலான்னு வந்தேன். அப்போ தான் அம்மா, அம்மா தாயே, யாருங்க? தாயே, செத்த நேரம் உங்கள் கை காமிச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலத்தையும் நான் சொல்லிடுவேன். இல்லைங்க, வேணாம், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க தாயே. இல்லைங்க, வேணாம், நீங்கள் கிளம்புங்க. பாப்பா ஊர் கோயம்புத்தூருங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பாப்பா ஊரில் ஏதோ பிரச்சனைங்க. ஏன் சாமி, உங்கள் ஊரில் பிரச்சனை இருந்தால் கேரளா வந்திருக்கிறீங்களா சாமி? ஊருக்காக பேச போய் உங்களுக்கே பிரச்சனை வந்துருச்சு. ஏன் சாமி? ஆமாம். என்ன பிரச்சனை? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் ஊர் இருட்டு பள்ளம். பேருக்கு ஏற்ற மாதிரி நைட்டு 7 மணி ஆச்சுன்னா எப்பயும் இருட்டாக தான் இருக்கும். 7 மணிக்கு மேலே எல்லா ஊரும் இருட்டாத்தான் இருக்குங்க சாமி. எங்கள் வீதியெல்லாம் ஒரு தெருவில் கூட இல்லை. ஆனால் மாடி வீட்டில் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி லைட்டு எந்நேரமும் எரிஞ்ச மயமாக தான் இருக்கும். ராத்திரி நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்க புள்ளத்தாச்சி இருட்டில் வந்தா பாம்பு வந்தாதான் தெரியுமா இல்லை திருடன் வந்தாதான் தெரியுமா? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம ஜனங்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி வார்டு மெம்பர்கிட்ட கொண்டு போய் மனுவாக கொண்டு போய் கொடுத்தேன். அதை அவர் வாங்கி இப்போ போட்டுலாம் அப்போ போட்டலான்னு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்னைய அலைய விட்டாங்க. தகவல் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்துக்கு கீழே நான் என்ன பண்ணேன், ஒரு லெட்டர் ஒன்று எழுதி முனிசிபாலிட்டிக்கு வந்து போட்டேன். முனிசிபாலிட்டியில் இருக்கவங்க எனக்கு என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்லேருந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே உனக்கு பணம் அவங்க போயிடுச்சுமா அப்படி சொல்லவும் தான் எனக்கு அப்போ தான் தெரியுது நம்ம கவர்மெண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் ஃபுல்லாக இவனுங்க வாக்கட்டை போட்டானுங்கன்னு. இது இப்படியே விட்டால் சரியாகுன்னா என்ன ஏதுன்னு நான் அவன்கிட்ட கேட்க போனேன். உங்களை கொலை பண்ணுறக்கு முடிவு பண்ணிட்டேங்க, அதனால இங்கே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா. மன்னிச்சிருங்க ஐயா. இது என் சம்சாரத்தோட செயின். எப்படி இந்த பொண்ணுகிட்ட வந்து தெரியலையா? ஏன்ப்பா குழம்பிக்கிற? சம்சாரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானேப்பா. செல்ஃபோனும் இல்லைங்க ஐயா. ஃபோனு வேற பெரிய தொல்லை பண்ணுதுப்பா. இன்னும் 7 நாள் இருக்குப்பா பையனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அவன்கிட்ட ஃபோனை தான் நான் வாங்கிக்கணும். ஐயா, பாப்பா ஊர் கோயம்புத்தூர். இருட்டு பள்ளம் வார்டு மெம்பர்கிட்ட கொண்டு போய் மனுவாக கொண்டு போய் கொடுத்தேன். இப்போதான் எனக்கெல்லாம் புரியுது. இன்னைக்கு என்ன தேதி? அக்டோபர் 3பா, பையனுக்கு பிறந்த நாள். நாளைக்கு அக்டோபர் 4 என் பிறந்த நாள். நான் செலவுக்காக கொடுத்த சங்கிலியை இந்த 6 மாதத்தில் அவ திருப்பி இருக்கணும். உங்களை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டேங்க, அதனால இங்கே வந்துட்டீங்க. இந்த பொண்ணுக்கு வந்த பிரச்சனையினால எங்கே அனுப்பணும்னு தெரியாமல் நான் வர இதே ஊருக்கு அனுப்பியிருக்கணும். சங்கிலி என் பிறந்த நாளைக்கு கொடுத்துருக்கணும். அப்போ மாட்டு டாக்டர் வந்ததெல்லாம் போய் இன்னும் 2 நாள் சரியாயிடும். அப்படியா? 2 பேரும் இருட்டு பள்ளம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கணும். பொண்ணு எங்கே போச்சு தெரியலையே.
என்னப்பா சத்தம் கேட்குது? ஏய் தம்பி, ஓ என்ன பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு வச்சுருப்பீங்களாட்டிருக்கு? இது பிள்ளைகளா? நான் எங்கேப்பா வேலைக்கு வச்சுக்கிறேன்? ஓ இப்போ தான் துறையை அங்கே களத்தில் பார்த்துட்டு வர்றேங்க. அங்கே வெளியூர் ஆளை தான் நான் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறேன். பிள்ளைகளாம் அங்கே ஒன்றும் இல்லையே. ஓ எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலைங்க, பயமாக இருக்குங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜானன் தானம்மா, அவன் இன்னொரு ஊருக்கு போய் அங்கேருந்து 2000 பேர்த்துக்கு கொண்டு போட்டு ஒரு குரங்கையும் கொண்டு போட்டு வந்துட்டானாம்மா. அதேங்க ஒரு குரங்க கொண்டேன். மெய்யப்பா, பண்ணி ஒன்று தோப்புக்குள்ள சுற்றிட்டு இருந்தது. சண்முகம் அடிச்சு போட்டா அப்படி இதை கொண்டு போய் பார்த்துரு. 2000 பேர்த்துக்கு கொண்டது உனக்கு பெருசாக தெரியல, ஒரு குரங்கு கொண்டது மட்டும் உனக்கு வருத்தமாக இருக்குது. அவளை கொலை பண்ணிடு நீ, உனக்கான நான் பார்த்துக்கிறேன். நீ இதில் சிக்கவே மாட்டேன். யாருங்க அந்த புள்ள? அந்த புள்ள இங்கே எதுக்குங்க வந்திருக்கு? அதையும் கொல்ல சொல்கிறீங்க? நான் சொல்கிற மாதிரி அந்த புள்ளட்ட போய் நீ பேசு, உனக்கே தெரியும். என்ன சண்முகா, கையை நல்லா கழுவுனியா? ரத்த வாசம் இந்த நாத்தம் ஆறுது. ரத்த வாசம் தான் வருதுங்களா, இல்லை ஒன்றுக்கு வாசம் சேர்ந்து வருதுங்க? நீ எதுக்குப்பா பயந்துக்கிற? இந்த ஒன்றுக்கு வாசமெல்லாம் மெய்யப்பனுக்கு தான் வரணும். நீ போய் அந்த மோட்டர் சுவிட்சு போட்டு வந்துருப்பா. அதையாப்பா அமுச்சு விட்டேன். அது பதட்டத்தில் மாற்றி அமுத்தி விட்டேங்க. ₹10 கொடுத்து கடையில் டார்ச் லைட் வாங்கி நடக்க மாட்டாளுங்களாம்மா. என்ன தைரியம் இருந்தால் லெட்டர் எழுதி போடுவா. ஊருக்கு ஒன்று இப்படி இருக்குதப்பா. அவளுக்கு தெரியலையாட்டிருக்குது, இது வார்டு நம்பர் துறகலன்னு தெரியலையாட்டிருக்குது. ஏய் தம்பி, ஓ இதோட 13ஆம் பாடி, நம்மளை மறந்துட மாட்டேங்களே. துறகிட்ட பேசி உனக்கு அதை ஏற்பாடு பண்ணித்தரேன். மெய்யப்பா அலாரத்தை தெரியாமல் அமுச்சு விட்டா அப்படி. நீ போ. இவரே புதுசாக இருக்குது. ஐயா, நானும் காட்டு வேலை செஞ்சுருக்கேன். எந்த பண்ணியும் கொலுசு ஓட்டு நடந்து நான் பார்த்து கிடையாது. மெய்யப்பா, நம்ம சந்தையில் வாங்குகிற பொருளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட் இருக்குது. அதை முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட் இருக்குது. அந்த பிள்ளைக்கு இன்றைக்குன்னு இருக்குது, அதுக்கு யார் என்ன முடியும்? நல்லது பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போகுது, கெட்டது பண்ணியிருந்தா நரகத்துக்கு போகுது. அவ்வளோதான். நீ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்கிற கடவுள் எனக்கு தேவையில்லை. முடியாதவனுக்கு சோறு போடுற கடவுள் தான் தேவை. இப்போ நீ என்ன பேசினாலும் போனது திரும்பி வராது. நீ போய் எல்லாம் இவனை சொல்லணும், மோட்டர் சுவிட்சு போட்டானா அலாரம் சுவிட்சு போட்டு வந்துருக்கிறேன். ஆமாம், போனது திரும்பி வராது. ஆனால் போயிடுச்சே, அதுவும் என் கையாலேயே. ஏயா, பணத்துக்கு வேண்டி என்ன வேணா செய்வீங்களா? இதெல்லாம் பணத்துக்காக செஞ்சு நினச்சியா? நாங்களாம் ஒரே ரத்தமாப்பா. அவன் கோயம்புத்தூர்லேருந்து கொல்ல சொல்லுவான், நீ கேரளாவிலேருந்து போச்சுட்டு இருக்கிறியா? வேணப்பா வேணப்பா, நீ வந்துருப்பா. விடுங்க என்ன, போலீஸ் பார்த்துக்கோ, நீ வந்துருப்பா.
கோ ஆட விடப்பா. போயிடலாம். அவனை பயந்துல ஓட முடியாது. கோ பயமா இருக்குது வாங்க. அவனை போலீஸ் பார்த்துக்கோ, நீ வாப்பா. போலப்பா, விட்டுருப்பா. இந்த காட்டுலையும் கூட ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சிருக்காங்க. விடு என்ன. ஏய். கோ மாமனை கொண்டுட்டாங்க. என்னையா வளர்றேன் உனக்கு துவைச்சு வீடியோ எனக்கு அனுப்பிவிட்டு சாயந்தரம் கூப்பிட்டு அப்படியே அனுப்பி விட்டுருக்கிறியா? கோ கொன்னதே மையப்பன் தானுங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடத்தான் கூப்பிட்றேங்க. ஏப்பா, உனக்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன் தானேப்பா, நீ கேட்டியா? உன் சம்சாரம் மாசமாக இருக்குன்னு சொன்னல, எப்படிப்பா பார்ப்ப? இல்லை உன் பொறுக்க போகிற குழந்தைய தான் பார்க்க முடியுமா? அவசரப்பட்டியாப்பா? The number you are calling is currently switched off. நம்ம சந்தையில் வாங்குகிற பொருளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட் இருக்குது. அது முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட் இருக்குது.